டேய் மொட்டை சிவா, டக்குன்னு அந்த சூச்சு சார்லஸை சுடுறா. ஏய் நான் சுட்டுன்னு தாண்டா இருக்கேன், நீனும் சுடுறா. மூஞ்ச பார்த்தாலே பயங்கரமாக இருக்கே. டேய் மொட்டை சிவா, எப்படியாச்சும் தப்பிச்சிடுறா, நான் இங்கே மாட்டிக்கினேன். என்ன தான் அது அடிச்சுன்னு இருக்கு. நான் ட்ரெயின் எடுத்துன்னு போயிடுறேன். அவ்வளோதான், என்னோட சோலி முடிஞ்சிச்சு. திருப்பி நான் எந்திரிச்சு வரேன். ட்ரெயின் எங்கடா இருக்கு? நான் மாட்டிக்கிட்டேன்டா இப்போ. இர்றா மச்சான், உன்னை காப்பாற்ற நான் வரேன். என்னை விட்டு போயிடுச்சு, இப்போ நான் வந்துடுறேன். ஐயையோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு டெவில் கேமிங். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூச்சு சார்லஸ் த கில்லர் ட்ரெயின் அப்படின்ற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க போன ஹாண்டட் ஹவுஸ் வீடியோவில், அதனால தான் போட்டோம். வேணா ஹாண்டட் ஹவுஸ் வீடியோ வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எல்லோரும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நான் மொட்டை சிவா. என்ன நம்ம மொட்டை சிவா வாய்ஸ் கேட்குது, ஆளை காணோம். ஜீன் தபாக்கு தம் தம். வா, வாட் அ சர்ப்ரைஸ். மொட்டை சிவா ப்ரோ, நீங்களும் வந்துட்டீங்களா? அப்போ நம்ம சேர்ந்து தான் எஸ்கேப் பண்ண போகிறோமா? ஆமாம் ப்ரோ, நான் வந்துட்டல, இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம். சரி ப்ரோ, நான் டோர் ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம தானே சேர்ந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ, வாங்க ட்ரெயின்குள்ளே போகலாம். ட்ரெயின் சும்மா தரமாக இருக்குல்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பின்ன எப்படி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன கேம் ஆச்சு, சூச்சு சார்லஸ் போடுங்கன்னு கமெண்ட்டில், அதனால தான் நான் விளையாட ஆரம்பித்தேன். அதெல்லாம் ஓகே ப்ரோ, இந்த கேம் முதல்ல எப்படி விளையாடுறது? நான் சொல்கிறேன், இறங்கி வாங்க. இறங்கி போய் நம்ம தேடணும் ஏதாச்சும் ஸ்க்ராப்ஸ் இருக்கான்ட்டு. எனக்கு ஒரு ஸ்க்ராப் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வீடாக போய் நம்ம தேடணும் ஸ்க்ராப்ஸை. ஆனால் ஸ்க்ராப்ஸ் முக்கியம் இல்லை ப்ரோ, நமக்கு முக்கியமானது பெட்ரோல் தான். அதாவது கேசோலின். நம்ம ஹாண்டட் ஹவுஸ் கேமில் விளையாடணும்ல, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் உங்கள் லெஃப்ட் சைட் தான் தேடி நிற்கிறேன். ஐயோ, நீங்கள் மாட்டினீங்க, மழை பெய்யுது. ஏன் அப்படி போகிறீங்க? செத்தீங்க நீங்கள். துரத்திட்டு வருது ப்ரோ, சொல்ல மாட்டிங்களா? நான் உள்ளே வந்துட்டேன் எப்படியோ. நான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வாங்க சொல்லலாம். எங்கே பயந்து ஓடிச்சாது? ஆமாம் ப்ரோ, நான் ப்ரோ பிளேயரில், என்னை பார்த்து தான் பயந்து ஓடிச்சு அது. அதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், அதான் வீட்டுக்குள்ளே போய் தேடலான்னு சொன்னேன். நம்ம கேசோலின் கடைக்குன்னு போன வீடியோவில் நம்ம கிடச்சோம்ல, அந்த மாதிரி கேசோலின் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல ஃபில் பண்ணணும். வாவ் சூப்பர், கேசோலின் கிடச்சிச்சு. எனக்கு ஒன்று கிடச்சிச்சு ப்ரோ. இதே மாதிரி நிறைய எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபில் பண்ணி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும். 8 ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும். 8 ஜென்ரேட்டரில் 4 ஜென்ரேட்டரு 8 கேசோலின். ப்ரோ அப்படின்னா சிக்கன் தான், ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் எந்த கேமும் தெரியாமல் இங்கே வந்துட்டீங்க. இங்கே கஷ்டப்படுறது நான் தானே. எல்லா கேமும் தெரியாமல் தான் வரேன், ஆனால் என்னால் தானே நீ ஜெயிக்கிற. என்ன ப்ரோ மின்னல் மாதிரி வரீங்க? பயந்து ஓடி வரீங்களா? ப்ரோ பயத்தில் வரேன் ப்ரோ. பார்த்து பயத்தில் பேண்ட்லேயே ரெஸ்ட் ரூம் போயிட போகிறீங்க. ப்ரோ எனக்கு கேஸ் ஒன்று கிடச்சிச்சு ப்ரோ. சூப்பர் சூப்பர். டேய் மொட்டை சிவா, பயம்னு சொல்கிற, ட்ரெயின் நிப்பாட்டணுன்னு நீ தான் நான் ஃபஸ்ட்டு ஓடுறேன் பாரு, எப்படி ஓடுறான் பாரு. டெவிலே, நான் ஒன்று சொல்கிறேன், நீ இருக்கே இல்லை, அதனால தான் எனக்கு பயமே இல்லை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. டேய் உன் சேனலை நான் பார்த்தேன்டா, நீ லோகோவை மாற்றிக்கியா? ஆமாம் லோகோ நானே மாற்றிக்கினேன். இப்போ வந்து பேனர் கூட சீக்கிரமாக மாற்றலான் இருக்கேன். சூப்பர் சூப்பர். சரி ஓகேவா, நான் ட்ரெயின் எடுத்துட்டேன். டேய் என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் ட்ரெயினெல்லாம் எடுத்துடுற? வா வா, உன்னால் முடியும். பாவம் தான் ஸ்டாப் பண்ண, ஃபாஸ்ட்டாக வா. இனிமேல் இப்படிலாம் ஸ்டாப் பண்ணாதடா, எனக்கு பயமாக இருக்குடா. சரி ஓகே, சொல்லிட்டல, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் விடு. டேய் அந்த பேய் பிசாசு பூதம் வந்துருச்சுடா. நீ சொன்ன மாதிரி பேய் பிசாசு பூதம் இல்லை, சூச்சு சார்லஸ். அது பயந்து நின்றுச்சு பாரு. நான் பார்த்து தாண்டா அது பயந்து நிற்குது. காய்ஸ் கூடிய சீக்கிரம் நானும் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணுவேன் காய்ஸ், மொட்டை சிவா கேமிங்னு. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவாங்கடா, எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நான் பார்த்துக்கிறேன் உனக்கு சப்போர்ட் வர மாதிரி. டேய் நான் பக்கத்து வீட்டில் போகிறேன், நீ இந்த வீட்லேயே இரு. அதான்டா, இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு தேடின்னு இருக்கேன், ஒன்றுமே இல்லை. சரி ஓகே காய்ஸ், நான் இன்னும் வீடியோ ஸ்டார்ட் ஆனதில் ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இனிமேல் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உங்களுக்காக வீக்லி 2 வீடியோஸ் போடுவேன். கஷ்டம்தான், நான் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தாங்க சொல்கிறேன், நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில தான். சரி ஓகே, நான் இந்த வீட்டில் போய் தேடுறேன். மொட்டை சிவா, நீ எங்கே இருக்க? நான் மவுண்டெயின் மேலே இருக்கிற வீடில் தேடி நிற்கிறேன். காய்ஸ், மொட்டை சிவா உங்களுக்காக ஒரு பஞ்சு டைலாக் வச்சுருக்காங்க காய்ஸ். டேய் 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 கம்முனுடா, அந்த பஞ்செல்லாம் நல்லா இருக்குது, சும்மா தான் சொன்னேன். என்கிட்ட சொன்னது அவங்ககிட்டையும் சொல்லி பாரு, சும்மா நல்லா தான் இருக்கும். காய்ஸ் ஓட்டுறதுக்கு தேவை ஒரு பைக்கு, டெவிலுக்கு வேணும் ஒரு லைக்கு. கையேட்டுங்க. என்னடா ஹனி பண்ணி காமெடிலாம் பண்ணுற? இப்போ இந்த பஞ்சை பாடுறா. சொல்கிறா. இப்போ நான் தாண்டா மொட்டை சிவா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாற போகிறேன் கெட்ட சிவா. கையை தட்டுங்க.
இவனடா இவன் ஹனி பனி ஜோல்மால் பார்த்துன்னு வந்து ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கான். வாடா கேமுக்குள்ளே. சார் வைபிளையே போயிட்டாரு. டேய் நான் பேசினே இருந்தாலும் பக்கத்து வீட்டில் போய் தேடின்னு தான்டா இருக்கேன். 2 in 1 வேலை. சரி ஓகே மொட்டை சிவா ஸ்பீடாவா, நான் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன். புலிக்கு இருக்கு வாலு, எஸ்கேப் ஆகணும்னா என் பேச்சே கேளு. முதல்ல அந்த சூச்சு சார்லஸ் வருதான்னு போய் பாரு. கையை தட்டுங்க. சரி என்கிட்ட கொஞ்சம் ஸ்க்ராப் இருந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணிட்டேன்டா ட்ரெயினை. சரி ஓகே எந்த பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் எந்த இடத்துல போகலாம்? இந்த இடத்துல போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓடிட்டான் பாரு. டேய் வின் பண்ணணும் தாண்டா நான் ஃபஸ்ட்டு ஓடுறேன். டேய் நம்ம இந்த சைடு ஏதோ வீடு இருக்கா பார்ப்போம். எந்த வீடும் இல்லை. சரி நான் ட்ரெயின் எடுத்துன்னு கிளம்புறேன். பாய். டேய் நில்றா. சரி ஓகே இரு, வண்டியை ரிவர்ஸ் எடுத்துன்னு வரேன். எங்கேயாவது போய் மாட்ட வேண்டியது, என் உயிரை வாங்க வேண்டியது. பாவம்னு ஹெல்ப் பண்ண வந்தா ரொம்ப தான் பண்ணுற. டேய் இங்கே நிறைய வீடு இருக்குடா, சீக்கிரம் வாடா நம்ம தேடலாம். நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் இறங்கி வந்துட்டேன். இவ்வளோ வீடு இருக்கா? கண்டிப்பாக இதில் எங்கேயாவது கேஸ் ஒலின்னு இருக்கும். அதே நேரத்தில் சூச்சு சார்லஸும் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து தேடு. டேய் இது சூச்சு சார்லஸோட எதுவும் அடிக்கடி சூச்சு சார்லஸ் இங்கே தான் வரும். அதுவும் ரவுண்ட்ஸுக்கு வரும். டேய் ஒரு வீடாக பார்த்து ஜம்ப் பண்ணி போயிடு, இல்லைனா சூச்சு சார்லஸ் கொண்டுடும். அதான்டா கேர்ஃபுல்லாக விளையாடு. நிறைய வீடு இருக்கு, ஏதாச்சும் கிடைக்குதா நல்லா பாரு. போடுங்க. ஒரு ஸ்க்ராப் கச்சிச்சு. ஆனால் ஸ்க்ராப் வச்சு அவ்வளோவா யூஸ் இல்லை. நம்ம கேஸ் ஒலின் தான் ரொம்ப முக்கியம். வாவ் மொட்டை சிவா எனக்கு கேஸ் ஒலின் ஒன்று கச்சிச்சுரா. நீ பக்கத்து வீட்டில் இருக்கியா? டேய் என்ன அந்த சூச்சு சார்லஸ் பார்த்துச்சுடா, மழை வேலை பெய்யுது. டேய் உதவிக்கு வெளில வரட்டாடா. ஐயோ பயமாக இருக்குது. நான் இங்கே ஸ்க்ராப் எடுத்துன்னு இங்கே இருக்கிறேன். மனசு கேட்க மாட்டேங்குதே. இரு வரேன். ஐயோ டேய் வந்துடாத, சூச்சு சார்லஸ் என் பக்கத்தில் தான் இருக்குது. இவன் சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ நம்ம வெளில போனால் காலி. ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்தா எஸ்கேப் பண்ணுறது கஷ்டம்டா. டேய் நான் கேஸ் ஒலின் ஒன்று எடுத்துக்கினேன்டா. செம்ம. இந்த நேரத்துலையும் நீ கேஸ் ஒலின் தர்ற பற்றியா? நீ கிரேட்டு தான்டா. சரி எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. சரி இப்போ யார் உன்னை புகழ்னா? டேய் ஏன்டா காய்ஸ் கிட்ட என்ன மொக்க பண்ணுறேன்? மொக்க பண்ணின்னு போட்டோம், நீ வேஸ்டான ஃபெல்லோடா. அதே சாக்கில் என்னை வேஸ்டான ஃபெல்லோ சொல்லிட்டியா நீ? டேய் மொட்டை எனக்கு கேஸ் ஒலி இன்னொன்று கச்சிச்சுரா. டேய் மொட்டை சொல்கிற வேலை வச்சுக்கிட்டா அவள் தான் சிவானு கூப்பிட்றா. என்னால் அதிக கேஸ் ஒலின் எடுக்க முடியல. ஆல்ரெடி என்கிட்ட 2 கேஸ் ஒலின் இருக்குடா. உங்கள் மொட்டை சிவா நான் வரேன். பிஜிஎம்லாம் ஓவராக இருக்குது. ரொம்ப சீன் போடாமல் முதல்ல வா. டேய் சூச்சு சார்லஸ் என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. நான் சூச்சு சார்லஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. என்னடா நீ பயத்தில் உளர்ற? ஐயோ வந்து காப்பாற்றுறேன் என்ன. நான் சேஃப் தான், நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்போனா வந்து இந்த கேஸ் ஒலினை எடுத்து தொலைடா. என்னால் எடுக்க முடியலடா. அம்மா சூச்சு சார்லஸ் வெளில போகுதுடா. இதனால தான் வெளில வராதன்ற. இது சூச்சு சார்லஸோட சரௌண்டிங்ரா. சூச்சு சார்லஸ்க்கு எவ்வளோ பில்டப் இருக்கு பார். ஆனால் உள்ளே இருந்தால் உள்ளே தான் இருக்கணும். வெளில வரேன்டா. இப்படி அலேக்கா இந்த ஸ்க்ராப் எடுத்துன்னு உள்ளே போயிடலாம். அந்த எலிங்கெல்லாம் பண்ணுற மாதிரி. எலி நிலமை நமக்கு வந்துச்சேடா. நம்ம எலி இல்லைடா, பாயும் புலிடா. உன் மூக்கில் வருது சளிடா. கையை தட்டுங்க. சரி நல்லா இல்லை, நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. கையை தட்டுங்க. என்னடா நம்ம எலி இல்லை பாயும் புலின்னு சொல்லிட்டு நீயே உள்ளே வந்துட்ட. சில டைம்ல எலி, சில டைம்ல புலி. இப்போ நான் புலி, நீ தான் எலி. சரி போப்பா, நீ பயவிடாமல் போ, மாட்டிப்ப. ஐயோ வேணாம் நான் பின்னாடியே வரேன். ட்ரெயின் கிட்ட போகலாம். அதான் இப்போ முதல்ல நம்ம ட்ரெயினை கண்டுபிடிக்கணும். ட்ரெயின் கிட்ட போனால் ஓகே காய்ஸ். இப்போ நம்ம ட்ரெயின் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு அந்த சூச்சு சார்லஸ் வந்தாலும் பயம் இல்லை, அந்த யமனே வந்தாலும் நமக்கு பயம் இல்லை. சரி ஓகே நானும் வந்துட்டேன்டா. ஏன்டா இப்படி கத்துற? வந்தே அவ்வளோதானே. மொட்டை வாய்ஸ் இம்ப்ரூவிங் ட்ரெயினா? ஐயோ சூச்சு சார்லஸ் வந்துட்டான்டா. இருடா நான் ட்ரெயினை இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், இப்போ வரேன். முதல்ல வந்து இந்த பூச்சாண்டியை துரத்தி விட்றா. வந்துட்டேன்டா. கண்ணு கூட தெரியலையா? அப்போது கண்ணும் போச்சா? கண்ணும் போச்சாவா? உனக்கு தண்டா கண்ணு போயிடுச்சு, எனக்கு நல்லா தாண்டா இருக்குது. அந்த வின்னா ஒரு டனல் பின்னாடி தாண்டா இருக்குது. இப்போ அங்கே போய் நம்ம கேஸ் ஒலின் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி பின்னாடி யூட்டர்ன் அடிச்சுன்னு போகிறது? பின்னாடியே பூச்சாண்டி இருக்கு. எருமை அது யூட்டர்ன் இல்லை, ரிவர்ஸ். என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. காமெடி தாண்டா பண்ணுற. இது கூட தெரியாமல் நான் எதுக்குடா நீ வாழ்கிற? இப்போதுலேருந்து மொட்டை வாய்ஸ் இம்ப்ரூவிங் ட்ரெயின் அது மட்டும் தான் இருக்குது. என்ன பண்ணுற நீ? இல்லை என்கிட்ட 15 ஸ்க்ராப்ஸ் இருக்குது, அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஆமாம்ல, ஏகிட்டையும் ஒரு 9 ஸ்க்ராப்ஸ் இருக்குடா. நானும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரெயின், கொஞ்சம் ஆர்மர் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சரி ரிவர்ஸ் போயாச்சு. இப்போ பிரேக் அடி. இப்போ போய் நம்ம ஃபில் பண்ணலாம் டேங்கை.
ஃபாஸ்ட்டாக ஓடி வா, டைம் இல்லை. ஆல்ரெடி வீடியோ 9 மினிட்ஸ் போயிடுச்சு, 10 மினிட்ஸ் வந்துடுச்சு ஆல்ரெடி. இப்போ தான் நம்ம 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது, வா ஃபில் பண்ணிடுறேன். இங்கே 2 ஃபில் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் ஃபில் பண்ண முடியாது. கேஸ் சொல்லி வேணுமா, நீ அங்கே 2 ஃபில் பண்ணிக்கோ. பண்ணிட்டேன்டா. சரி ஓகே, இப்போது இதை பண்ணிடலாம். ஈஸி தான், ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுது. ஐயோ ஈஸின்னு சொல்லிட்டு இப்படி மொக்க வாங்குறேனே. இதெல்லாம் நான் ஹாண்டட் ஹவுஸ் கேமில் அசால்ட்டாக பண்ணுவேன். கொஞ்சம் இப்போ கை நடுங்குது, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காய்ஸ். ஐயோ தல்றா, நான் பண்ணுறேன்டா. இர்ரா கம்னு, நானே பண்ணி முடிச்சிருவேன். நீலாம் வந்தால் 1/2 hour பண்ணுவேன், வீடியோவே முடிஞ்சிடும். எல்லாம் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பேசுகிறல, ஃபஸ்ட்டு நான் தான் அங்கே ஜென்ரேட்டரே ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் தான் ஓடுறேன். ஏதோ ஒரு அடி எனக்கு கை நடுங்குச்சுன்னு நீ பண்ணிட்ட, ரொம்ப சீன் போடாத. ஹாண்டட் ஹவுஸ் கேம்லலாம் நான் தான், நீலாம் வேஸ்ட்டு. அப்போ நீ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணதே தெரில, இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நான்லாம் ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சிருவேன். இப்போ ஏதோ எனக்கு முடியல, அதனால தான். இன்னொரு வாட்டி எப்போயாவது வா, நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகே காய்ஸ், கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச கேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதால் தான் நான் இந்த சூச்சு சாலஸ் கேம் ப்ளே பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனாலும் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் மனசை தொட்டுடுச்சு. சூச்சு சாலஸ் விளையாடுங்க ப்ரோ 2 கமெண்ட் வந்துருந்துச்சு. சூச்சு சார்லஸ் ஃபேன்ஸ் அசம்பிளி ஏடு அப்படிலாம் வந்துருந்துச்சு, அதனால தான் நான் போட்டேன். இப்போ தான் நான் பிகினர், அதனால தான் 2-3 கமெண்ட் வந்தாலும் நான் அதுக்குன்னு போடுவேன். ஆனால் நான் பாப்புலர் ஆனாலும் உங்களை மறக்க மாட்டேன் கைஸ். ஒழுங்கு மரியாதை இங்கே வந்துடு, இல்லைனா அடிச்சு கொண்டு போடுவேன். இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. ஏண்டா என்னை இப்படி திட்டுற? என்னை பார்த்தா பாவமாக தெரில. பாவமாக தெரில பா. இப்போ நான் ட்ரெயின் எடுத்துன்னு போகிறேன். ப்ளீஸ்டா நிப்பாட்றா. இரு நிப்பாட்டி தொலைகிறேன். என்னடா இருக்கு நீ காணோம்? டேய் நான் எல்லாம் மின்னல் வேகத்தில் உள்ளே வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வா ட்ரெயினை நிப்பாட்டி எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். நான் நம்ம வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டோம். டேய் இந்த கேம் எல்லாம் விளையாடவே வேணாண்டா, அப்படியே வீட்டில் போய் தூங்கினடா. இருடா, அப்படிலாம் பாதியில் விட்டு கொடுக்க முடியாது. நீ தானே சொல்லுவ அந்த டைலாக்கு, நீயே மறந்துட்டியா? பேசிட்டே இருந்த கேப்பில் அங்கே சூச்சி சாலஸே வந்துட்டேன்டா. தெரிதுல அப்படின்னா அடிடா. உன்னுக்கு முன்னாடி நான் தான் இங்கே வந்து அடிச்சுட்டு இருக்கேன். டேய் என் கண்ணு சூடாயிடுச்சுடா. கன் சூடாயிடுச்சுன்னா அங்கேயே நின்றுருக்க, போய் அடுத்த கன்னில் போய் ஷூட் பண்ணுறா என்ன மாதிரி. பாரு எப்படி ஷூட் பண்ணின்னு இருக்கேன். அந்த பூதத்தை ஓடிச்சு பாரு பயந்து. டெவில பார்த்தா எல்லாருக்கும் பயம் இருக்கணும். சரிப்பா அது ஓடிச்சு. இன்னும் எண்டாடா அச்சு நிற்கிறேன், அது இப்போவே போயிடுச்சுடா. அது அடிக்கும் போது மட்டும் தான் நம்ம அடிக்கணுமா? அது நிற்கும் போது நானும் அடிப்பேன். இதுக்கு பேர் தான் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது. சரி ஓகே, எனக்கு ஸ்க்ராப் ஏதாச்சும் இருக்கும், அதனால ட்ரெயின் ஏதாச்சும் அப்கிரேட் பண்ண முடியுதா பார்க்குறேன். என்னடா ஒரே ஒரு ஸ்க்ராப் இருக்குது. சரி ஓகே விடு, ஒரு ஸ்க்ராப் வச்சு என்ன பண்ண முடியும், அப்கிரேட் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம்டா இந்த குண்டு சட்னிலேயே குதிரை ஓட்டுறது. நீ தாண்டா அப்படி பண்ணுற, நான் வெளில போயிட்டு நல்லா தேடி தாண்டா இருக்கிறேன். நானும் வெளில வரட்டா? ஒரே பயமாக இருக்கே. நீ பயந்துனே இருந்தா அப்படி தான் இருக்கும், நீ வெளில வா. நீ சொன்னதால் வெளில வந்துட்டேன். இருட்டாக இருக்குது காடு, இருட்டு காடு. வந்துட்டேன் இருடா, வந்துட்டேன். இங்கே ஒரு வீடு இருக்குது, இதுக்குள்ளே பூந்துடலாம். அந்த வீட்டுக்குள்ளே நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன்டா, ஒன்றும் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே. சரி அப்போ ஸ்ட்ரைட்டாக ட்ரெயினுக்கு வந்துட வேண்டியது தான். நீ மலை மேலே இருக்கிற வீட்டுக்கு போறியா? ஆமாம் அங்கே தான் இருக்கேன். சரி ஓகே, அது வரைக்கும் ட்ரெயினில் வேறு என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்குறேன். செத்து கெத்து தொலைஞ்சிடாத. நான் சாக மாட்டேன்டா. எனக்கு என்னமோ இந்த கேமை பார்த்தாலே பயமாக இருக்குது காய்ஸ். நீங்கள் இந்த கேமை மட்டும் நைட்டில் ப்ளேவே பண்ணிடாதீங்க, அப்படி பயப்படுவீங்க. அந்த சூச்சு சார்லஸ் முகத்தை பார்த்தா பயம் இல்லை, இந்த இருட்டை பார்த்தா தான் பயமாக இருக்குது. சரி நான் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது, திக்குன்னு. டேய் ஒழுங்கு மரியாதை ரிவர்ஸ் வாடா. சொன்னால் நான் வரமாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போவேன். நீ எப்படி வரியா? அப்போ நான் ரிவர்ஸ் போவேன். ஐயோ நான் என்னை மாட்டி விடுறதில்ல, குறியா இருக்கியா நீ? அப்படி இல்லைடா, சும்மா கலாய்களான் தான். நீ கலாய்க்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? அஃப்கோர்ஸ். நான் அஃப்கோர்ஸு கம்முன்னு வா. டேய் இன்னும் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கலடா, ஒரு மாதிரி பயமாக இருக்குடா எனக்கு. காய்ஸ் நான் உங்களுக்கு கிராணி கேம் வீடியோ போட்டேன்ல, லாவா எஸ்கேப்பு, அது வந்து நான் கொடுத்த லைக் டார்கெட்டை யாரும் கம்ப்ளீட்டே பண்ணல. அதனால கிராணி கேமை இன்னும் இப்போ நான் போட மாட்டேன். 21 தான் பண்ணியிருக்கீங்க, 50 பண்ண சொன்னேன். 50 பண்ணால் தான் அடுத்த கிராணி வீடியோ வரும்னு சொன்னேன். நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கன்ட்டு ஒரு ப்ரோ வந்து கமெண்ட்டில் கிராணி பார்ட் 3 விளையாடி போடுங்கன்னு சொன்னார். அவர் லைக் பண்ணிட்டாரு. ஆனால் மற்றவங்க யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் லைக் பண்ணலையே. நமக்கு 285 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டாங்களே. அதனால் லைக் பண்ணிடுங்க. அந்த கிராணி வீடியோ லைக் பண்ணால் நான் அந்த ப்ரோ சொன்ன மாதிரியே கிராணி பார்ட் 3 போடுறேன். ஃபுல் என்ஜாயாக இருக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் அவ்வளோவா அர்ஜென்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே. ப்ரோ நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரெயினை சொல்லாமல் கொள்ளாமல். நீ மட்டும் விட்டு போவியா? நானும் விட்டு போவேன். என்னடா அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா முடியுமா?
ஏய் அந்த மாதிரிலாம் இல்லைடா, நீ மழை பெய்ததுனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. நீ வந்துடுவேன்னு நம்பிக்கையில் தான். என் மேலே நம்பிக்கை வச்சுருக்க, அதனால ஓகேடா. டே எனக்கு டன்னல் வந்துச்சு, உங்ககிட்ட ஏதாச்சும் கேஸ் சொல்லிட்டு இருக்கு. அது எப்படா எனக்கு தெரியும்? என்கிட்ட இருக்கானே எனக்கு தெரியலையே. இந்த கன் வேறு அடிக்கடி சூடாயிருது. இங்கே நிறைய வீடு இருக்குடா, நம்ம தேடணும். இந்த சூச்சு சார்லஸ் வேறு கடுப்பேற்றுறான். அவன் கடுப்பேற்றுறான்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா? செம்ம கடுப்பேற்றுறான். சரி ஓகேவா, இங்கே வீடு இருக்குது, தேடலாம். சரி ஓகே வா போகலாம். என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க வேடிக்கை? வானம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வானத்தை ரசிக்கிற டைம் ஆடா இது, வாடா போகலாம். டேய் இந்த கேமில் டே டைமே இல்லையாடா? பூச்சாண்டி. டேய் அது என் மூஞ்சிடா. மூஞ்சி எவ்வளோ கிட்ட கொண்டு வர பயமாக இருக்குடா. சரி நீ கேட்டல இந்த கேமில் டே டைமே இல்லையான்ட்டு. இல்லை, வெறும் நைட் டைம் மட்டும் தான். கிழிஞ்சிது கிருஷ்ணகிரி. இந்த மாதிரி மொக்க டைலாக் சொல்லியிருந்த கிழிஞ்சிதுவன் ஜட்டின்னு சொல்லிடுவேன். டேய் நான் ஜட்டியே போடலடா. டேய் உன் பர்சனல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காத. ஜட்டி போடல இது போடலன்ட்டு நாடா நீ. இந்த இருட்டில் எனக்கு கண்ணு கூட தெரில. அதான் நான் சொன்னல கண்ணும் போச்சான்ட்டு. அது உண்மைதான். வந்தோம், ஏதாச்சும் டார்ச் லைட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. ஐயோ மழை வர பெய்துரா. அவள்தான் நீ செத்த. ஐயோ எனக்கு பயமாக இருக்குடா. டே என்ன பண்ணும்? நான் செத்துட்டேன். ஐயோ பயமாக இருக்குடா. டே மொட்டை எங்கடா இருக்க? எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்கா. சூச்சு சாலஸ் எங்கடா இருக்க நீ? டே விட்டு போயிட்ட பார்த்தியா? அவ்வளோதான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ப்ரோ என் கௌரவத்தையே இப்படி பண்ணிட்டீங்க, காப்பாற்ற மாட்டிங்களா? நீ எங்கேயோ போய் தொலைஞ்சா நான் என்ன பண்ணுறது? இப்போ நீ சாவுற டன் ஓடு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாடா, அவனுக்கு ஒரு இடத்துக்கு போய் காட்டுறேன். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் பின்னாடி தான் வரேன். பாவம் பச்சை புள்ளையை விட்டுறக்கூடாதுல்ல, அப்புறம் செத்துட்டேன்னா வேஸ்ட் ஆகிடும். பாவம் தனியாக இருந்தால் கஷ்டப்படுன்னு கூப்பிட்டா ரொம்ப தான் பண்ணுறேன். நான் ட்ரெயினில் இருந்தாச்சும் ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பேன். உன் கூட வந்து தான் இப்படி பிரச்சனை எனக்கு. உன் கூட வந்தால் தான் பயம் அதிகமாக வருது. அப்போ நான் வராடு, அப்படியே யூட்டனை ஓடு. இருறா சும்மா சொன்னேன், தனியாக விட்டு போவாதுடா. இப்போ நான் உன்னை தனியாக தான் விட்டுட்டு போவேன். ப்ரோ சாரி ப்ரோ, ஏதோ சொல்லிட்டேன், மனசில் வச்சுக்காதீங்க. அந்த மரியாதை இருக்கணும். போடா போ, இன்னும் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன் சரியாக கேட்கல. அந்த சூச்சி சேலஞ்ச் வந்துச்சு ப்ரோ, ஃபாஸ்ட்டாக போங்கன்னு சொன்னேன். ஐயோ டே நான் கீழே மாட்டிக்கிட்டேன்டா. செம்ம. நான் சொன்னேன் செம்மையா? இல்லை ப்ரோ, உங்களை காப்பாற்றணுன்ட்டு கன் எடுக்கிறேன்னு சொன்னேன். என் காதில் வேறு மாதிரி தான் ப்ரோ விழுது. இப்போ உங்களுக்கு காது போச்சா? என் டைலாக் எனக்கே ரிட்டனா? எங்கே ப்ரோ நீங்கள் செத்துட்டீங்களா? முன்னாடி தானே நின்றுருக்கேன். அப்போது இன்னும் நீங்கள் சாவலியா? அவ்வளோ ஆசையாடா உனக்கு? முதல்ல நீ ஒரு கண்ட்ராக்டரை போய் பாரு. முன்னாடியே நின்றுருக்கேன், அதுவும் தெரியாமல் பேசினிக்கிறேன். நான் கண் டாக்டரை பார்க்குறேன், நீ காது டாக்டரை பாரு. முதல்ல சூச்சு சாலஸை பாரு, நம்மளை துரத்தின்னு வரான். என்னடா டைலாக் இது? ஏதோ ஒரு பஞ்சில் வந்துச்சு, அப்படியே ஃப்ளோவில் பண்ணி விட்டேன். ப்ரோ என் கண்ணு சூடாயிடுச்சு. ஐயோ 2 பேரும் சேர்த்து அடிச்சால 2 பேருக்கும் சூடாயிடுச்சு ப்ரோ. என் மண்டை சூடாகுது இந்த கேமை பார்த்து. இந்த சூச்சு சாலஸ் பார்த்தா தான் மண்டை சூடாகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூச்சி சாலஸ் ஓடிடும். ஓடுறா டேய், ஏன் பயந்து போனாலும் உன்னை விட மாட்டேன். டேய் விட்ரா, அவனே போயிட்டான், நீ ஏண்டாம பின்னாடி போகிற? இல்லை ப்ரோ, அவன் மட்டும் நம்மளை அடிப்பானா, நம்ம அவனை அடிக்கக்கூடாதா? அப்போனா அதுக்கும் உனக்கு வித்தியாசமே இல்லையா? ப்ரோ அது கூட என்ன கம்பேர் பண்ணிட்டேன்? சரி வா இங்கே ஒரு வீடு இருக்குது, நம்ம அங்கே போய் தேடலாம். ப்ரோ இங்கே 2-3 வீடு இருக்குது ப்ரோ. ஒரு வீடு தனித்தனியாக போய் தேடலாம். அங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குடா. நீ போய் ஸ்க்ராப்பையே தேடின்று. இன்னும் குண்டுச்சத்துலேயே குதிரை ஓட்டின்னு இருக்கோம். எனக்கும் ஒரு ஸ்க்ராப் கச்சிச்சு, 2 ஸ்க்ராப் கச்சிச்சு. இன்னும் வீடியோ எத்தனை மினிட்ஸ்டா போயிருக்கு? டேய் 18 மினிட்ஸ் போயிடுச்சுரா. இன்னும் நம்ம நிறைய கேசோலின் கண்டுபிடிக்கணும். ஒரு 1/2 hour முடிச்சாதான் ஓகே. அதுக்கு மேலாம் போச்சுன்னா இதை நான் யூடியூப்பில் போட மாட்டேன். சரி ஓகே வா முச்சிடலாம். அதான் நான் இருக்கேன்ல, முச்சிடலாம். என்னடா முச்சில்லாம் இப்படி சொல்கிற? டேய் வாய் கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சுடா. ஆளே கோளாறு, வாய் கோளாறு ஆயிடுச்சான். கம்னு வா. சரி வா இப்போ ட்ரெயினுக்கு போகலாமா? ஏய் இருறா விட்டு போயிடாத, இரு நானும் வரேன். அங்கே ஒரு வீடு இருக்குது, போகலாமா? ஃபாஸ்ட்டாக போகணும், அந்த சூச்சு சாலஸ் வந்துடும். டேய் மொட்டை சிவா விட்டு போயிடாத, இங்கே ஒரு வீடு இருக்குது. ஏய் கேஸ் சொல்லின்றா. கேஸ் சொல்லின்னு கச்சிச்சா? ஆமாண்டா, நம்ம போன வாட்டி வந்தோம், எடுக்க முடியலையே. அந்த கேஸ் சொல்லி தான் எடுத்தேன். இந்த வீடு தான் இது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கே இருக்க? நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். இருறா இந்த ஸ்க்ராப் எடுத்துடலாம். இங்கே ஸ்க்ராப் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் கேஸ் சொல்லி தான் கிடைக்க மாட்டேங்குது. நீயாடா? வாமா, மின்னலை மாதிரி ஓடி வர. நான் எல்லா கேம்லேயும் இந்த மாதிரி தான் ஓடி வரேன். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர? எல்லாம் எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. உன் கேமில் நான் அப்படி ஓடுற மாதிரி தெரியுனாடா. இல்லைடா. ஏன்டா இப்படி மொக்க பண்ணுற?
சும்மா வீடியோ காட்சி ஆமான்னு சொல்லு. முடியாது, நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். நான் உண்மை வள்ளல். அப்படியே ஒரு உண்மையை மட்டும் தான் பேசுவாராம். சரி காய்ச்சிலாம் நீங்கள் அவ்வளோ பெருசாக எடுத்துக்காதீங்க. இவன் ஒரு லூஸு ஓடுறான் பாருங்க, லூஸ் மாதிரி. பாரதியார் சொல்லியிருக்காங்க, ஓடி விளையாடு பாப்பா, உண்மையை மட்டும் பேசு பாப்பா. பாரதியார் சொல்லியிருக்காங்க, மொட்டை சிவாவை போட்டு மொட்டை மண்டையிலே அடின்னு சொல்லியிருக்காங்க. சிரிப்பு வரல. அது எப்படி உனக்கு மொக்கப்போனா உனக்கே சிரிப்பு வரும்? ஆடியன்ஸ் சிரிச்சுன்னு இருப்பாங்க இப்போது. சரிவா, இப்போ ட்ரெயினுக்கு போகலாம். கேஸ்லின் வேற கட்டிச்சு. முதல்ல நீ போடா. ஏன்டா இப்படி பயப்படுற? வாடா. முதல்ல நீ போ, நான் வரேன் பின்னாடி. நீ முன்னாடி போக நான் பின்னாடி வரேன். எங்கடா போனேன்? நான் ட்ரெயினுக்குள்ளேயே வந்துட்டேன்டா. இது ட்ரெயின்குள்ளேயே போயிட்டியா? நான் உள்ளே வந்து மாட்டிக்கினேன்டா. ஐயோ எங்கடா இருக்க நீ? சும்மா தானே, ட்ரெயினுக்குள்ளே எல்லாம் போகல, உன் பக்கத்தில் தான்டா இருக்கேன் நான். தெரியுடா அந்த ஜன்னலில். தெரியுது, ஜன்னல்லேருந்து பொண்ணு மாதிரி எட்டி பார்க்குறியே. நீனும் பொண்ணு மாதிரி தான் எட்டி பார்க்குற. சரி வா, இப்போ போகலாம் வெளில. இரு, நான் வரட்டா? இருறா, பயமாக இருக்குது. இப்போ வெளில வரலாமான்னே தெரில. ஐயோ, டார்க் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ டார்க்காக வச்சுருக்காங்களே. டே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியும்டா. மேலேயே எழுதிருச்சு, மொட்டை சிவா பிக்கப்பே கேஸ் கேன். எப்பூரா தெரியும்? அதான் மேலேயே கொட்டை எழுத்தில் போட்டிருக்கே, மொட்டை சிவா பிக்கப்பே கேஸ் கேன். எத்தனை வாட்டி சொல்கிறது? இந்த மாதிரிலாம் இல்லைன்னா நானும் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேன்டா. ஐயோ, பூச்சாண்டி வந்துடும். கதவை மூடிட்டேனே. இது ஓப்பன் பண்ணலாம். இருறா, வர்றேன் வெளில. நீ போயிட்டியாவா உள்ள? கைஸ், ரொம்ப நேரம் தேடணும், எங்கேயும் கிடைக்கல. கேஸ்லின் கச்சோடனே இப்போ வீடியோ ஆன் பண்ணிட்டோம். இங்கே தான் கிடச்சிருக்கு கேஸ்லின், மலை மேலே. இந்த இடம் என்னன்னு தெரியும்ல, நம்ம கேஸ்லின் உள்ளே கலெக்ட் பண்ணோமே, அந்த இடத்துக்கு வெளில தான் கிடச்சிருக்கு கேஸ்லின்னு. இங்கே வச்சு நானும் மொட்டை சிவா ப்ரோவும் தேடின்னு இருக்கோம். மொட்டை சிவா ப்ரோ, நீங்கள் லீவ் ஆகிட்டீங்களா ப்ரோ? டே, இங்கே தான்டா இருக்கேன். உன்னை நான் வெளில போகணுன்னு ஆசையாடா? இப்போ நான் வெளில வந்திருந்தா ஒரேடியாக மேலே போயிருப்பேன். எதிர்க்கே சூச்சி சார்லஸ் ஓடுது, உங்களை பார்த்து தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். டே, இப்போ வாடா, எடுத்த கேஸ்லின் ஆச்சு, போய் போட்டு வந்துடலாம் உள்ள. டே மொட்டை சிவா, நீ எப்போட உள்ளே வந்த? மின்னல் மாதிரி எப்பா எப்படி ஓடுறான்? நான் தாண்டா மின்னல். கக்காசி சிடோரி தெரியுமா? மின்னல் மாதிரி போகல, அந்த மாதிரி தான் நானும். நருட்டோ சீரீஸ் பார்த்துருக்கேன், செம்மையாக இருக்கும். கக்காசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீயே அதை சொல்லிட்ட. ஆனால் நீ டீமன் ஸ்லேயர் பாடுறா, தரமாக இருக்கும். டேய், எனக்கு டீமான் ஸ்லேயர்லாம் எப்போவே தெரியும்டா. காய்ஸ் கிட்ட பார்க்க சொல்கிறா. டேய், இப்போ நம்ம அனிமியை பற்றியா பேச வந்தோம்? வா, ஃபீல் பண்ணிட்டு போகலாம். நீ சொல்ல வேணா, நானே சொல்லிடுறேன். நீ நருட்டோ அனிமி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன அனிமி பார்க்கணுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூடி டீமான் ஸ்லேயர் பாருங்கள், தரமாக இருக்கும். டேய், கண்ணை மூடிட்டு எப்படிரா பார்க்க முடியும்? காய்ஸ், அவன் சொல்கிறது கேட்காதீங்க, கண்ணை திறந்துட்டு பாருங்க. இதெல்லாம் ஒரு காமெடின்னு பண்ணுறேன், ஞாபகப்படுத்து, நாளைக்கு சிரிக்கிறேன். டேய் மொட்டை சிவா, இருறா வரேன். ஏதோ மின்னல் மாதிரி ஓடின்னு இருக்க. அடிக்கடி மின்னல்னு சொல்லாதடா, எனக்கு கோவம் வருது. என் கக்காசி பிடிக்கவே பிடிக்காது, நருட்டோ தான் பிடிக்கும். உனக்கு நருட்டோ பிடிக்கும், சூச்சு சார்லஸ்க்கு என்ன தான் பிடிக்கும் போல. என்ன தொடுத்துனே இருக்குடா. உள்ள வண்டியா? உன் எதிர்க்க தானே இருக்கேன். இது அடிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணி ட்ரெயினை அடிக்கலான்னு கன் எடுத்ததும் ஆளே காணும். பயந்தாங்கொல்லியாக இருக்கான் சரியான. நம்ம வெளில போனால் அடிக்கிறான், உள்ளே வந்து அடிக்க மாட்டான். இன்னும் கேஸ்லின் கொஞ்சம் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடலாம். அந்த சூச்சி சார்லஸ் நடுவில் வராமல் இருந்தால் நல்லது. இந்த வாட்டி நீ முன்னாடி போய், எத்தனை வாட்டி நானே முன்னாடி போய் சாவுறது? சரி, ஓகே, ட்ரெயினை ஸ்டாப் பண்ணு. எதுக்குடா கத்துற? நான் உன் வேலைக்காரனா, நீனே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நான் தான் ஸ்டாப் பண்ணி தொலைன்னு போல. இது சூச்சி சார்லஸ் வர சவுண்டு கேட்குது. கன் வச்சு எங்கேயாவது சொல்லலாமா? என்னடா லூஸ் ஐடியா விளையாடி யாரும் வரலடா. ஏன் நீ ரிவர்ஸ் எடுத்த வண்டியை? ஏதோ தெரியாமல் எடுத்துட்டேன்டா. அப்படின்னா நீ லூஸ் ஆகிட்டே இந்த கேம் விளையாடி, அது கன்ஃபார்ம். சரி வா, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா ஃபாஸ்ட்டாக. அந்த சூச்சி சார்லஸ் வந்துட போகுது. ஐயோ, மழை பெய்யுதுடா, நீ காலி. டே என்னை பின்னாடி துரத்தின்னு வரதான் அந்த சூச்சி சார்லஸு. எப்பவும் மின்னல் மாதிரி முன்னாடி போவேன், அந்த சூச்சி சார்லஸ் துரத்தின்னு வரல, அங்கேருந்து வரான். மழை பெஞ்சோடனே நானே அப்படி நினச்சிக்கினேன். அந்த சூச்சி சார்லஸ் இன்னும் அடிக்கல, என்ன தாண்டா அடிச்சுட்டு இருக்கு. உள்ளே போய்ட்டுடா, அம்மாடி வந்துட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இங்கே ஒரு கொலர் நடந்திருக்கும். அந்த இடத்துல நான் இருந்தால் சூச்சி சார்லஸை போட்டு தள்ளிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் செம்மையாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கலையே. சரி, நம்ம எஸ்கேப் பண்ணுற டைம் இப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ அந்த லாஸ்ட்டு பெட்ரோல் எங்கே இருக்குன்னு தெரியுமா? கரை கடந்து போகணும். ஐயோ, ஆனால் இங்கே தான் ஒரு ரவுண்ட்ஸ் வச்சுட்டு இருப்பான் அந்த சூச்சி சார்லஸு. கஷ்டம். ஐயோ, அடிக்கிறான். நான் காலி பாய், செத்துட்டேன். பாய் டாடா குட் பை. அதுக்குள்ளே ஏன்டா பாய் குட் பைலாம் சொல்கிற? தப்பிச்சிட்டேன்டா. அது நான் சொல்லடா, எடிட்டர் சொல்லியிருக்கான்டா. அந்த எடிட்டருக்கும் நான் தான் சாகணும்னு ஆசைன்னு நினைக்கிறேன். கரை கடந்து போனால் தான் நமக்கு பெட்ரோல் கிடைக்கும். ஆனால் அங்கே சூச்சி சாலை சுற்றினே இருக்குடா. எப்படா போய் தேடுறது?
பொருள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சும் எடுக்க முடியல பாரு அந்த சூச்சு சார்லஸால். இந்த போட்டு தள்ளுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த வரைக்கும் நான் போட்டு தள்ளி அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துருக்கலாம். சரி ஃபாஸ்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடு, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். சரி இது இப்போ நமக்கு ஸ்க்ராப் கூட தேவையில்லை, நான் தப்பிச்சிட்டேன். ஐயோ நான் காலி, பாய் பாய். இப்போ நான் நிஜமாக செத்துருவேன், ஏன்னா காலினா. ட்ரெயின் எங்கே இருக்குன்னு தெரியுமா? என்ன செத்துருவேல, கரெக்டாக ட்ரெயின்லேயே வந்துடுவேன். அதான் நான் செத்துடுறேன் விடு, அவ்வளோதான் காலி. இந்த சூச்சு சார்லஸ் வாய்க்குள்ளே போகணுன்னு தலையெழுத்து. நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்க? மழை பெய்யுது, நீ காலி, ஃபாஸ்ட்டாக வந்துடு. நானும் செத்துட்டு வந்துட்டாடா. வேணாம் வேணாம் வேணாம், அப்புறம் டே காலி ஆகிடும், ஃபாஸ்ட்டாக உள்ள வந்துடு. நானும் காலி தான், பின்னாடி தொத்தின்னு வருது பாரு. சரி ஓகே, இப்போ ட்ரெயினை டேமேஜ் பண்ணுது, டக்குன்னு அடிக்கலாம். நீ எந்திரிச்சு வரத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் இதை. இப்போ டே பெட்ரோல் கடிச்சிச்சு, அங்கே ஃபில் பண்ணுற இடம் கூட பின்னாடி தான் இருக்குது. இந்த டீ சீக்கிரமாக அடி, அப்போ தான் நம்மளால் பின்னாடி போக முடியும். நான் ஒரு பிளான் சொல்கிறேன்டா. ஏகன் சூடாக இருந்தோ நீ அடி, ஓகன் சூடாக இருந்தோ நான் அடிக்கிறேன். சூப்பர் ஐடியா. அப்போ நீ சுட்டு, சூடாயிடுச்சுண்ணா நான் சுடுறேன். அதுக்குள்ளே அது ஓடியே போயிடுச்சு. அப்படியே ரிவர்ஸ் எடு வந்தியே. நான் எடுக்கிறேன். இப்போ இது ரிவர்ஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. அது ஸ்லோவாக போய் நின்று அப்படியே பின்னாடி வரும். எவ்வளோ லேட் ஆகும் பாரு. ஆனால் போய் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக தான் போகும். நடுவில் அந்த சூச்சி சாரஸ் வராமல் இருந்தால் நல்லது. டேய் முதல்ல போய் வாயை கழுவுடா. பாசிட்டிவாக பேசினா நெகட்டிவாகவே பேசின்னு இருக்க. முதல்ல வாயை போய் நான் எதுக்கு கழுவணும்? முதல்ல வாயிலடா அது. முதல்லனா ஃபஸ்ட்டு உன் வாயை போய் கழுவுன்னு சொன்னேன். உனக்கு தான் நான் தான் சொன்னேன்ல காது போயிடுச்சுன்ட்டு. முதல்ல போய் நல்லா டாக்டரை காட்டுறா. சரி காசு, நான் அப்படியே ரன்னிங்லேயே இறங்கிட்டேன். மொட்டைஷுவா ஃபாஸ்ட்டாவா? அவள் தான் இப்போ எஸ்கேப் தான். நம்ம அவள் தான் எஸ்கேப்பு. நீ ஃபாஸ்ட்டாவா? வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ இங்கே ஃபில்லாக தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு கேஸ் சொல்லி அவ்வளோதான்டா. இப்போ இதை நம்ம நல்லா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறோன்னா காலி. காலியா? என்னடா வளர்ற? காலி இல்லைடா, வீடியோ முடிஞ்சுதுன்னு சொல்ல வந்தேன். இது நான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடுறேன். இந்த டெவில் பையன் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சூப்பரா, கரெக்டாக முடிச்சிட்டேன்டா. சொல்லி முடிச்சதும் ஆடியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், எஸ்கேப். என்னடா எஸ்கேப் ஆக மாட்டேங்குது? டோர் ஸ்டக் ஆயிடுச்சாடா? நான் கேம் ஏதாச்சும் பக் ஆயிடுச்சா? வின் ஆகிட்டோம். இன்னும் என்ன வேணும் நமக்கு? டேய் மழை பெய்யுதுடா. மேலே ஏதோ ஹோல்ட் ஆன் அன்டில் த டோர் ஓப்பனா. அதானே பார்த்தேன், இவ்வளோ சீக்கிரமாக இந்த கேமை முடிச்சிருவாங்கன்ட்டு. ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். டேய் இப்போ அந்த மேலே வந்து ஒரு டைம் முடியுதுல்ல, அந்த டைம் முடிகிற வரைக்கும் நம்ம இப்போ சர்வை பண்ணோம்டா. இப்போ இந்த டைம் முடிகிற வரைக்கும் இந்த சூச்சு சார்லஸ் பையன் நம்மளை துரத்தினே இருப்பான். என்னடா ரிவர்ஸ் போயிட்டு இருக்கு வண்டி? தெரியாமல் ரிவர்ஸ் போட்டேன்டா. ஐயோ என்னடா லூசு பையா, இருறா ஆன் பண்ணுறேன் முன்னாடி. இரு ரிவர்ஸே போகலாமா வேணாமா? முதல்ல முன்னாடி அமுக்கி விட்றா. இரு நான் இந்த சைடு வந்து அடிக்கிறேன். பச்சைக்கு காலி நீ இப்போ. டேய் ரிவர்ஸ் போக வேணாண்டா, ஸ்ட்ரெயிட்டாக போகலாண்டா. இவ்வளோ சொல்கிற, நீயே போய் பண்ணு. வந்துட்டேன்டா. நான் பண்ணவே இல்லை, இப்போ நான் தான் பண்ணேன். அதாவது வந்துன்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே, இப்போ வண்டி அப்படியே முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இதை அடிச்சு முடிச்சிடலாம். இன்னும் இந்த பாதி டைம் கூட முடியலையேடா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஏதாச்சும் என்கிட்ட 12 ஸ்க்ராப்ஸ் இருக்குது, நான் அதை அப்கிரேட் பண்ணிக்கிறேன். என்கிட்டயே ஸ்க்ராப்ஸ் இருக்கும், நானும் அப்கிரேட் பண்ணுறேன். ஹெல்த்து குறைச்சினே இருக்குது, சீக்கிரம் அப்கிரேட் பண்ணு. டேய் என்கிட்ட 19 ஸ்க்ராப்ஸ் இருக்குடா. 19னா 19ஆ? ஆமாண்டா 19டா. ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டேன் ஸ்பீடை. ஃபாஸ்ட்டாக போயிடலாம்டா, வாடா எஸ்கேப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும், டோர் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம வீட்டில் இருந்து திருப்பி ஒரு ரவுண்டு சுற்றின்னு தான் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எஸ்கேப் நினைக்கிறேன்டா. அப்படியே இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்போனா இந்த ட்ரெயின் நம்மளுக்கு சொந்தமா? அப்படின்னே வச்சுக்கலாம். டேய் இந்த சூச்சு சாரஸோட முகம் பாடுற காமெடியாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் இவனை பார்த்தா பயம் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூட எனக்கு பயமே இல்லை. அதான் நம்ம ஜெயிக்க போகிறோமே, எப்படி பயம் இருக்கும்? இவன் வந்தாலும் பயம் இல்லை. சீச்சி நிப்பாட்டுற பாட்டு நல்லாவே இல்லை. நான் ப்ரோ இப்படி கலாய்ச்சி விட்ட. ட்ரெயின் ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு, பரவாயில்ல, ஷூட் பண்ணினே இருப்போம். நம்ம சொன்ன பிளான் மாதிரியே பண்ணு. ஃபஸ்ட்டு நான் அப்புறம் நீ. அப்படி தான் நம்ம பண்ணினே இருக்கோம் அப்பத்துலேருந்து. இந்த மாதிரி பண்ணினே இருந்தால் நான் ஸ்டெப்பாக அடிபட்டுனே இருப்போம். யாருக்கு அடிபடும் தெளிவாக சொல்லு. உனக்கு தான். சீச்சி அந்த ட்ரெயினுக்கு தான். டேய் கொஞ்சம் மனசாட்சியோடு சொல்கிறா. அதை பார்த்தா ட்ரெயின் மாதிரியா இருக்கு, பூச்சாண்டி மாதிரி இருக்குடா. ஓகேடா, இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம்டா. சூச்சு சார்லஸ், இன்னைக்கு நான் சூச்சு போக வைக்கிறேன், இருறா. அவ்வளோதான், காலி சூச்சு சார்லஸ். திறந்துரு சீசே. மச்சான் ட்ரெயின் எடுத்துன்னு போயிடலாம். டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ பின்னாடியே வருதுடா இந்த சூச்சு சார்லஸு.
மூடிட்டு சீசே. அவ்வளோதான், டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அது மேலேயே. யூ ஹாவ் மேனேஜ் டு எஸ்கேப். ஹே. ஸோ அவ்வளோதான் கைஸ், வாட்ச் ஆட் வந்துச்சு. ஐயோ சாரி கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் சொன்ன சூச்சு சார்லஸ் கேம் பிளேவர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ½ hour வீடியோவில் முடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமாகவே நமக்கு தெரியாது கைஸ். ஆமாம் கைஸ், டெவிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு வரேன். பாய். பாய்டா மொட்டை சிவா. பாய்டா. சரி ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஷேரு அப்படியே டச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேம் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய்.